இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான தேங்காய் ரவை கேசரி. நம்ம வீட்டில் என்ன விருந்தாக இருந்தாலும் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் முதல்ல செய்கிற ஸ்வீட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. அது இன்னுமே ரொம்ப சுவையாக செய்ய போகிறோம். நாம் எப்போதுமே பண்ணக்கூடிய கேசரி மாதிரி இல்லாமல் வித்தியாசமும் தேங்காய் துருவல் சேர்த்து செய்ய போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அதில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். 10 முந்திரி உடச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா சூடு ஏறினோடனே அடுத்ததை நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பேரிச்சம்பழம் ஒரு 7 பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். விதையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா நெய்யிலேயே வறுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கி வந்தோடனையும் அடுத்ததாக நம்ம காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு 10 சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா நெய்யில் வறுபட்டு உப்பி வரணும். இப்போ திராட்சை நல்லா வறுபட்டு உப்பி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பேரிச்சம்பழம்லாம் சேர்க்குறோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே கடாயில் அதே நெய்யில் 1/2 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா செவந்து வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் துருவலும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் அதே கடாயை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவை சேர்த்துக்கலாம். நீங்கள் கப்பில் சேர்த்தாலும் சரி, டம்ளரில் சேர்த்தாலும் சரி, எதில் சேர்த்தாலும் அதுலேயே எல்லா அளவுகளையும் அளந்து எடுத்துக்கோங்க. ரவையும் நல்லா வறுபட்டு வரணும். நல்லா வறுபட்டு நெய்யிலேயே நல்லா மணமாக வரும். அப்போ நம்ம அடுத்தது சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரவையை நல்லா வறுத்து செஞ்சோம்னா தான் நல்ல சுவையாக இருக்கும். நெய்யிலேயே வறுக்கிறதுனால ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா வறுபட்டு வரணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதோடவே இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி. இப்போ 3 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா வெந்து ரவை நல்லா வெந்து நல்லா திக்காய் வரணும். நல்லா கலந்து விட்டுறலாம். கட்டிலாம் விழாமல் நல்லா கலந்து விட்டுறணும். திடீர்னு வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தாங்கன்னா இந்த மாதிரி சட்டுன்னு செஞ்சு கொடுக்கறதுக்கு இது ஒரு நல்ல ரெசிபி. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம தேங்காய் துருவல்லாம் சேர்க்குறோம், அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம், இல்லை தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் துருவல் மட்டும் சேர்க்குறேன். நல்லா சாப்பிடையில் தேங்காய் துருவல் வாயில் கடிப்படையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஓரளவுக்கு திக்காய் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்து விடணும்.
இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ரவை, தேங்காய் துருவல், சர்க்கரை, நெய் இருந்தால் போதும். வெறும் ஒரு 4 பொருள் இருந்தால் போதும், உங்களுக்கு சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நல்லா திக்காய் வந்துடுச்சு. இப்போ எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதே கப்பில் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் இனிப்பு இன்னும் அதிகமாக வேணும்னா 1 1/4 கப்பு கூட சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி இப்போ மறுபடியும் இலகி வந்திருக்கு பாருங்கள் ரவை. இப்போ இதோட உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுறணும். அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதோட இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக நல்லா நெய் வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வாணலில் ஒட்டாமல் வரும் பாருங்கள். இந்த மாதிரி வாணலில் ஒட்டாமல் வந்தால் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா வாணலில் ஒட்டாமல் வருது. நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, பேரிச்சம்பழம் எல்லாமே சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரையோடு சேர்த்து 4 ஏலக்காயை அடித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்படியே கூட ஏலக்காய் நுணுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தேங்காய் ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு. ரவா துள்ளினும் இதை சொல்லலாம். நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம், வேறு ஒரு பவுலுக்கு. இது மேலே பாதாம், முந்திரியும் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சாப்பிடையில நல்லா வாயில் கடிப்படும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.